வேண்டும். ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்திடல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்தை நின்னது அருள் புகழை இயம்பிடல் வேண்டும். தப்பேதும் நான் செய்யும் நீர் பொறுத்தல் வேண்டும். இணை பிரியாத இளமையும் வேண்டுவனே. உறுதிமொழி. கோபம் கொள்ள மாட்டேன். இச்சையோடு பார்க்க மாட்டேன். ஆணையிட மாட்டேன். பழி வாங்க மாட்டேன். பகைவரிடமும் அன்பு செலுத்துவேன். மனிதர் புகழ்ச்சியை விரும்ப மாட்டேன். செல்வம் சேர்க்க மாட்டேன். பிறரை குற்றவாளி என தீர்க்க மாட்டேன். ஜெபம் பண்ணுவேன். இறைவாக்கின்படியே வாழ்வேன். இயேசு பெருமானின் திருப்பெயரால் உங்கள் யாவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். போன வகுப்புல நற்செய்தியாளர் யார் என்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். நற்செய்தியாளர் யார் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நற்செய்தியாளர்னா ஆகிறதுக்கு நமக்கு ஒரு விருப்பம் வரும். நற்செய்தியாளர் யார் என்றால் நேரடியாக இயேசு பெருமானால் தெரிந்து கொள்ளப்பட்டார். பவுல் எப்படி இயேசு பெருமானால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அதுபோல நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் யாரு? நற்செய்தியாளர். அப்ப நேரடியாக இயேசு பெருமான் என்னை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு உள்ள தகுதிகள் வேணும்ல. உள்ள தகுதி எனக்கு என்ன படிச்சிருக்கணும், நீ என்ன இதுல இருக்க, என்ன படிச்சிருக்க, என்ன சாதியில இருக்க, என்ன உனக்கு உள்ள மேல் நிலையில தகுதி பார்த்து இயேசு பெருமான் தெரிந்து கொள்வாரா? இல்ல. அப்போ உள்ள தகுதி உனக்கு வேணும். அந்த உள்ள தகுதி இருந்தால் உன்னை இயேசு பெருமான் என்ன செய்வாரு? நற்செய்தியாளனா தெரிந்து கொள்வார். அந்த உள்ள தகுதி என்ன? தியாக உள்ளம் உனக்குள்ள இருக்கு, அன்புள்ளம் உனக்குள்ள இருக்கு, எல்லாரையும் நேசிக்கிற பண்பு உனக்குள்ள இருக்கு, இயல்பாவே இருக்கிறோம். அதே போல அன்கண்டிஷனல் சரண்டர், நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு உனக்குள்ள இருக்கு. இயேசு பெருமான் உன்னை அழைக்கிறாருன்னா அந்த உணர்ந்துட்டீங்கன்னா நீ என்ன செய்ய முடியாது? இந்த கேள்வி கேட்டுட்டு நிபந்தனை போட்டுக்கிட்டு என்ன செய்ய முடியாது? இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்படி ஒரு நிபந்தனை போட்டுக்கிட்டு எனக்கு இந்த வரம் வேணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிபந்தனைகள் போடுறது இருந்தா நற்செய்தியாளனா இருக்கிறதுக்கு முடியாது. நற்செய்தியாளனா இருக்கணும்னா உன்னுடைய உள்ள தகுதி எப்படி இருக்கணும்? தியாக உள்ளம் கொண்டதா இருக்கணும், நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு உனக்குள்ள இருக்கு. ரத்த சாட்சி மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள். நான் இயேசு பெருமானுக்காக என் உயிரையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்கிற அந்த உள்ள நிலை இருந்துச்சுன்னா இயேசு பெருமான் உன்னை என்ன செய்வாரு? தெரிந்து கொள்வார். இயேசு பெருமான் உன்னை நற்செய்தியாளனா தெரிந்து கொண்டால் யார் தலைவரா இருப்பாரு? இயேசு பெருமானே உனக்கு தலைவர். இயேசு பெருமானுடைய ஆவியே உன்னை வழி நடக்கும். ஒன்னு வேற யாரும் ஒன்னு வழி நடத்த தேவையில்லை. உங்களுக்கு இயேசு பெருமான் தெரிந்து கொண்டால் யார் தலைவரா இருப்பார்? இயேசுவே தான் தலைவரா இருப்பார். அவருடைய ஆவியே உன்னை என்ன செய்யும்? வழி நடத்தும். நீ எதற்காக நீ இது பண்ண போவ? எது மேல ஆவலா இருக்க? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்க ஆவலர். புது உடன்படிக்கை என்ன? பழைய உடன்படிக்கை என்ன? பழைய உடன்படிக்கை என்பது பெருத்தசர் சொந்த ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. என்னுடைய சொந்த விருத்த சேதனம் என்று என் கடவுளுக்கு எனக்கு என்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நான் விருத்த சேதத்தின் வழியா நான் உடன்படிக்கை பண்ணது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்பது என்ன? இயேசு பெருமானால் ஆகிய ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. இயேசு பெருமானின் ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. அப்ப நான் எதை அதிகமாக விரும்புகிறேன்? என்னுடைய சொந்த இது இல்லை, சொந்த ரத்தத்தினால் உள்ள பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் சொல்றது வழங்குதா? அதுக்கப்புறம்
என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? அவரை உயர்த்தி காண்பிக்கிற நிலை. என்னுடைய ஊழியத்தையே என்னையே உயர்த்தி காண்பிக்கிறது இருக்காது. சொல்றாரு, பூமியில் நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் நான் என்ன செய்வேன்? இழுத்துக்கொள்வேன். அப்ப அவரை உயர்த்தி காண்பிக்கிறது தான் யாருடைய வேலை? நற்செய்தியாளர். ஊழியத்தையோ மற்ற காரியங்களையோ உயர்த்தி காண்பிக்கிற நிலை இல்லை. யாரை உயர்த்தி காண்பிக்கணும்? இயேசு பெருமான உயர்த்தி காண்பிக்க பவுல் அப்படித்தான் செஞ்சார். அவர் எவ்வளவு எல்லாத்தையும் குப்பான்னு அவர் இயேசு பெருமானை தான் உயர்த்தி காண்பிச்சார். அந்த ஊழியம் நற்செய்தி. அப்படி இல்லை, நான் நற்செய்தி ஊழியம் இல்லை அப்படின்னா நான் மற்ற காரியங்களை உயர்த்தி காண்பிக்கிறதா இருக்கும். மற்ற சுகம் கொடுக்கிறது, மற்ற அற்புதங்கள், மற்ற சப காரியம், என் ஊழியம், என்னுடைய ஊழிய நிறுவனத்தை உயர்த்தி காண்பிக்கிறதா போயிடும். அது போயிடுச்சுன்னா அது வேற மாதிரி போயிடும். நற்செய்தியாளர் தன்னை குறைத்துக் கொண்டு யாரை உயர்த்தி காண்பிப்பார்? இயேசு பெருமானை உயர்த்தி காண்பிப்பார். அது நற்செய்தியாளருடைய தகுதி. இந்த நிலை நம்ம யாரும் போன வகுப்புல பார்த்தது இப்ப நான் ஒரு சுருக்கமா சொல்லிட்டேன். சரியா? இப்போ செயல் வடிவமாகும். இயேசு பெருமானுடைய ஆவி நம்மளை வழிநடத்துது. அவர் தான் தலைவர், அவர் தான் தெரிந்து கொள்றாரு. என்னுடைய உள்ள தகுதி என்னது? நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு, தியாக உள்ளம் எனக்கு இருக்கு. ரத்த சாட்சி மரணத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இப்படியா இருக்கும்போது என்னுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய செயல் வடிவம் எப்படி இருக்குன்னா, இழப்பு, துன்பம், தியாகம் இவைகள்ல நான் மகிழ்கிறவனா இருப்பேன். இழப்பு, துன்பம் இவைகளில் நான் எப்படி இருப்பேன்? மகிழ்கிறவனா இருக்க முடியும். இன்பத்தில் நான் துள்ளுவதும் இல்லை, துன்பத்தில் நான் துவடுவதும் இல்லை. அந்த நிலைக்கு நம்ம என்ன செஞ்சிடும்? உள்ளம் பக்குவப்படும். அந்த நிலைக்கு நான் வந்தோம். இன்பத்தில் துள்ளி போவதும், துன்பத்தில் அப்படியே அமிழ்ந்து போவதும் இருக்காது. துன்பத்தையும் இன்பத்தையும் எப்படி பார்க்கிற நிலை வந்துடும்? சமமா பார்க்கிற நிலை வந்துடும். இப்ப இழப்புனா என்னது? முதல்ல என்னுடைய விருப்பம் இல்லாம என்கிட்ட இருந்து பிடுங்கிறது பாருங்க, என்கிட்ட இருந்து அப்படியே பிடுங்கிக்கிறாங்க பாரு, அது இழப்பு. எனக்கு அது எப்படி வேணாலும் இருக்கும். என் விருப்பம் இல்லாம என்னுடைய பொருளை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது என்னது? இழப்பு. துன்பம்னா என்னது? என் விருப்பம் இல்லாம என்னால திணிக்கப்படுறது பத்தியா, அதுக்கு பேர் என்னது? துன்பம். தியாகம் என்னது? இந்த ரெண்டு வலி. எந்த வலி? இழப்பினுடைய வலி, இந்த துன்பத்தின் வலி. ரெண்டுத்தையும் அந்த வலியை உணர்ந்து நானே என் விருப்பத்தோடு பொது நன்மைக்காக நான் அதை கொடுக்குறேன் பாத்தீங்களா? நானா விருப்பத்தோடு நான் கொடுக்குறேன் பாத்தியா, மகிழ்ச்சியோடு கொடுக்குறேன் பாத்தியா, அதுக்கு பேர் தியாகம். உலகத்தில் முதல் தியாகம் செய்த ஒரே மனிதர் யாரு? இயேசு பெருமான். அவருடைய ஃபாதர் இயேசு அதுக்கு அப்புறமேல என்ன செஞ்சாங்க? தியாகம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இல்லை. முதல் முறையா உலகத்திற்கு தன்னை தியாகியா காண்பித்தவர் யாரு? தியாகராஜன். தியாகத்திற்கு அரசன் யார்? இயேசு பெருமான் தான். அவர் தான் தன்னை. அப்ப இழப்பு, துன்பம், தியாகம் இவைகளில் என்ன செய்யணும்? மகிழ்கிற நிலை யாருக்கு இருக்கோ அவர்கள் யாரு? நற்செய்தியாளர். அவரு பரலோக சபையை சார்ந்தவர். அவர் யாரு? எப்படி இருப்பாரு? பரலோக சபையை சார்ந்தவர். பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட சபை. என்னுடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்கோம்? பூலோகத்துல பேர் எழுதப்பட்ட சபையை சேர்ந்தவர் அல்ல அவர். அவர் எந்த சபையை சேர்ந்தவர்? பரலோக சபை. பரலோக சபையை சேர்ந்தவர் தலைவர் யாரு? இயேசு பெருமான் தான் அவருக்கு தலைவர். அவர் யாருக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை. ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னா அவர் எந்த போய் ஊழியம் செஞ்சாலும் அவர் எங்க அக்கௌண்டபிளா இருப்பாரு? அவருடைய தலைமைக்கு அக்கௌண்டபிளா இருப்பார். தலைமை என்ன சொல்றதோ அதை செய்வார். தலைமை சொல்றதுக்கு மீறி செஞ்சாருன்னா இடமாற்றம் செய்வாங்க, இல்லைன்னா பணியில இருந்து தூக்கிடுவாங்க. அப்போ அவர் ஒரு எல்லைக்குள்ள கட்டுப்பட்டு தான் அவரால் செய்ய முடியும். ஆனா பரலோக சபையை சார்ந்தவர் நற்செய்தியாளர், அவருக்கு தலைவர் யாரு? இயேசு பெருமான் தான். அப்ப அவருக்கு எந்த கட்டுப்பாடோ, சபை கட்டுப்பாடோ, அந்த நிறுவன கட்டுப்பாடோ, சடங்கோ, எந்த கொள்கையோ அவருக்கு என்ன இல்லை? தடை இல்லை. அவருக்கு யார் வழி நடத்துறது? அவரை இயேசு பெருமான் வழி நடத்துறது. நான் சொல்றது விளங்கிச்சா? அப்போ எல்லா சபையை நேசிக்கிற தன்மை வந்துடும். நம்ம ஊழியத்தில் மட்டும்தான் எல்லா சபையை சேர்ந்தவங்க உட்காந்துருப்பாங்க. சில ஊழியங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவங்க தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நம்ம சபையில் மட்டும்தான் லுத்தரன், சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்டர் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க.
அந்த சபை பாகுபாடற்ற நிலை உருவாக்கணும். எல்லாரையும் அன்பு கொண்டு நேசிக்கிற தன்மை உண்டு பரலோக சபையை சேர்ந்தது. நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதா? அப்போ முதல் நிலை என்னது? இழப்பு, துன்பம், தியாகம் இவைகளில் மகிழ்கிற உள்ளவனும். அடுத்தது பரலோக சபையை சார்ந்தவரா இருக்கும். அடுத்தது பணப்பற்று இல்லாத நிலை. ஒரு ஊழியர் செய்யறதுக்கு பணம் வேணுமா வேணாம்? ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள்ல பணம் இல்லாம ஊழியர் செய்ய முடியாது. தேவைக்கு ஒருவேளை பணம் இருக்கு. தேவைக்கு என்ன ஊழியம் நான் செய்ய போறேன்னா அந்த ஊழியத்திற்கு தேவையான ஒருவேளை பணம் இருந்தா பரவாயில்ல. ஆனா அந்த தேவைக்கு மிஞ்சி சேர்க்கப்படும் போது அது வந்து என்னவா மாறிடுது? ஒரு கார்பரேட் நிறுவனமா மாறிடுது. தேவைக்கு அதிகமான பணம் சேர்க்கும் போது அந்த நிறுவனத்தில் ஊழிய நிறுவனங்கள்ல அப்ப அது என்னவா மாறிடும்? கணக்கு வைக்கணும், இன்கம் டேக்ஸ் கணக்கு கொடுக்கணும், அது எவ்வளவு வரது போறது செலவு பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது அது என்னவா மாறிடும்னா ஊழியம்ங்கிற நிலையை தாண்டி அது ஒரு கார்பரேட் நிறுவனமா மாறிடும். ஆனா நற்செய்தியாளருக்கு அந்த நிலை எளிமையான வாழ்வு வாழக்கூடியவரா இருக்கார். அவருடைய நிலை என்னன்னா உணவு, உடுக்க உடை. இப்படி நான் எப்போனா இப்படிதான் தங்குவேன், நான் இப்படிதான் சாப்பிடுவேன், நான் இந்த உடை தான் உடுத்துவேன், நான் இப்படி போட்டு சுட்டு தான் போட்டுட்டு நான் ஊழியத்தில் போய் நிற்பேன் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடுலாம் இருக்கு இல்லை இருக்க. ரொம்ப எளிமை வாழ்வு வாழும். அந்த நிலைக்கு அவர் வந்து இயல்பாக அந்த உள்ள தன்மை வரணும். இதெல்லாம் அடிப்படை தகுதிகள், அடிப்படை தகுதிகள் செயல்பாட்டில வந்துடணும். இந்த நிலை அப்படியே லைனா வந்துட்டே இருந்தா இந்த நிலையெல்லாம் வந்துடணும். அப்ப நம்ம படிச்சாதானே நம்ம மற்றவங்களை பார்த்துட்டு நம்மளும் இதே மாதிரி இருக்கணும்னு நம்ம பிளான் பண்ணோம்னா அது யாருக்கு பொருந்தாதுன்னா நற்செய்தியாளருக்கு பொருந்தாது. ஏது போய் நம்ம எல்லா இடங்களுக்கும் போக வேண்டியது இருக்கும். எல்லா இடங்களும் எல்லா மக்களோடு ஒன்றுமே இல்லாத மக்களோடு நம்ம பழக வேண்டியது இருக்கும். அவங்க போய் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்ப நான் இப்படிதான் போவேன்னு போனா அவங்க நம்மளை பார்த்து கிட்டே வரமாட்டாங்க. எல்லா நிலைக்கும் நான் என்னை பொருத்தமானவன். அப்போ எனக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது? பணப்பற்று இல்லாத எளிமை வாழ்வு வாழ்றோம். பணம், பதவி, புகழ், விளம்பரம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் நான் சொல்றது இந்த பதவி, விளம்பரம், இந்த புகழ் என்ன வந்து ரொம்ப வந்து என்ன செய்யணும்? என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் என்னுடைய இதை வந்து என்ன செய்யணும்? பெரும்பாலும் சாட்சிங்கிற பேர்ல சொல்ல வைக்கிறாங்க நிறைய. அது நிறைய நடக்குது. நிறைய டிவியில பார்த்தாலும் தெரிஞ்சு நேரம் போனாலும் அந்த மாதிரி நடக்குது. உண்மையா இருக்கிற ஊழியங்கள் இருக்கு. ஆனாலும் இப்படி சில காரியங்கள் அது என்னது? தங்களை அந்த ஊழியத்தை விளம்பரப்படுத்திக்கிற நிலை உருவாகும். அப்படின்னா இவங்க விரும்ப இவங்களுடைய ஜபத்தினால அல்லது இவங்களுடைய காரியங்களால இவங்களுடைய தீர்க்க தரிசன உரையினால நிறைய வாழ்க்கை மாற்றம் அநேகருக்கு நடந்திருக்கு. ஆனால் வெளியில அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? தங்களை வந்து மேன்மைப்படுத்திக்கவே மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அப்படி அந்த நிலையில நம்ம வரணும், நம்ம பழகணும். நம்ம அந்த நிலையில அப்படியே உயர்த்தி கொண்டு இருக்கிற வேண்டிய அவசியம். புற பெருமையும் இருக்கக்கூடாது, அகப்பெருமையும். புறப்பெருமைன்றது தெரியும்ல, புறப்பெருமை அகப்பெருமை. யான் எனது என்கிற அந்த நிலை மாறி சிலர் என்ன பண்ணுவாங்க? இது வந்து தாழ்மை, புறத்தாழ்மை அதிகமா இருக்கும். அவங்க நடக்கிறதே இப்படிதான் அப்படின்னு அப்படியே தாழ்மையா இருக்கிறத அவங்க செயல்பாடு இருக்கும். ஆனா அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா பெருமை இருக்கு பாரு அதிகமா இருக்கும். பேசிலே தெரிஞ்சிடும் அவங்களுடைய செயல்கள். அப்படி இருக்கக்கூடாது. அது மாய்மாலமான நிலை சமமா இருக்கு. புறப்பெருமை அகப்பெருமை இல்லாத ஒரு நிலை இருக்கணும். பணப்பற்று இல்லாத நற்செய்தியாளனுடைய தகுதி. அதுக்கப்புறம் மனிதர் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. மனிதர் என்னை புகழணும். அந்த புகழ்ச்சிங்கிறது ஒரு பெரிய போதை மாதிரி. அந்த புகழ்ச்சிக்குள்ள போய் மாட்டினா அவ்வளவுதான். அந்த போதையில மாட்டணும் எப்படி அழிஞ்சு போறாங்களோ அப்படி அழிச்சிடும். ஒருத்தர் உங்களை பவுல் கிட்டலாம் அவரை வந்து புகழ்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த அப்போஸ்தலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து மாலை இட்டு அவருக்கு இது பண்ணி அவர் இது பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அவர் அதை அருவருக்கிறாரு, அவரை கடிந்து கொள்றாரு, விரட்டுறாரு, தன்னுடைய சட்டையெல்லாம் என்ன செய்யறாரு? அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறாரு. அது நற்செய்தியாளனுடைய பண்பாகும். வாங்க மாலை போடுங்க உட்காருங்க அப்படின்ற அந்த புகழ்ச்சியை விரும்புகிற நிலையை தவிர்க்க வேண்டும். அந்த உள்ள கட்டுப்பாடு நம்ம உள்ள வந்துடும். இப்பெல்லாம் அரசியல் கட்சிகள், அரசியல் நடத்துகிற அரசியல் கட்சிகளே
மேடைகளில் மாலையும் துண்டும் அனுமதிக்குது. ஒரு அரசியல் கட்சியை இந்த நிலைக்கு வருது அப்படின்னா அப்போ நம்ம இயேசு பெருமானை சொல்ற இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க. அவங்களும் அந்த புகழ்ச்சியை விரும்புறது இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அந்த தன்மையை நம்ம வளர்க்கணும், உள்ள கட்டுப்பாடு நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மனிதர் புகழ்ச்சியை விரும்புவது கூட அது ஒரு பெரிய போதை. அதில் மாற்றணும்னா அப்படியே அடிச்சிடணும். நம்ம எப்படி அழியணும்னே தெரியாது, அந்த மாதிரி அடிச்சு விட்டுருணும். அதனால மனிதர் புகழ்ச்சியை நம்மளும் போய் அந்த மனிதரையும் புகழ்ந்து இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு யார் தலைவர்? இயேசு பெருமான் தலைவர். என்னுடைய ஊழியத்துக்கு யார் ஊதியம் தரவர்? அவர் தான் தர்றாரு. இன்னைக்கு எனக்கு சாப்பாடுனா எனக்கு அவர் கொடுக்குறது தான். இன்னைக்கு எனக்கு ஊதியம் தான் எனக்கு அவர் கொடுக்குறது தான். வேறு யாரையும் நான் எதிர்பார்த்து நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் யாரையும் புகழ வேண்டிய அவசியமும் இல்லை. தேவையில்லாமல் நான் போய் ஒருத்தரை புகழ்ந்து அவர்கிட்ட இருந்து ஏதாவது வருமானம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நானும் மனிதர் புகழ்ச்சி விரும்ப வேண்டியதில்லை. நானும் இன்னொரு மனிதன் என்ன செய்ய வேண்டியதில்லை, புகழ்ந்து தர வேண்டியதில்லை, தேவையே இல்லை. படிப்புகள் பெரிய பெரும்பரவாக பெரிய புகழ்வாங்க, பயங்கரமாக புகழ்வாங்க. ஏன் ஏதாவது மூலித்து கொடுக்க மாட்டாராங்கிற எண்ணம். அதுக்கேற்ற மாதிரி வசனங்களை கொஞ்சம் சொல்லுவாங்க. நான் குற்றமா சொல்லலை, இந்த நிலை இவருக்கு இல்லைன்ற யாருக்கு? நற்செய்தியாளர்களுக்கு அது இல்லை, தேவையில்லை அப்படிங்கிறது நமக்கு புரியும். அடுத்தது எல்லாருக்கும் எல்லாமான. எப்படி எல்லாருக்கும் எல்லாமான என்னது? யூதனுக்கு யூதனா, கிரேக்கனுக்கு கிரேக். இது எப்போ? அன்றைய காலத்தில் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த நாள் இருக்கிறது சொன்னது அந்த வசனங்கள். இன்னைக்கு எப்படி பார்க்கும்போது எப்படி? சைவனுக்கு நான் எப்படி இருக்கணும்? சைவனா இருக்கணும். வைணவனுக்கு வைணவனா இருக்கணும். ஒரு இஸ்லாமியனுக்கு நான் எப்படி சொல்லணும்? இஸ்லாமியனா சொல்லணும். அவன் எந்த நம்பிக்கையில் இருக்கிறானோ அந்த நம்பிக்கையிலேயே போய் அவனுக்கு நற்செய்தி தெரிவிக்கணும். எல்லாருக்கும் எல்லாம். பலவீனனா நானும் பலவீனனா. நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதா? அன்றைய காலகட்டத்தில் யூதனுக்கு யூதன், கிரேக்கன். நியாயப்பிரமாணம் உள்ளவனுக்கு நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. இப்போ காலத்தில் என்ன சொல்றது? பைபிள் உள்ளவனுக்கு பைபிள் வழியா, பைபிள் இல்லாதவனுக்கு பைபிள் இல்லாம. அப்போ அதுக்கு நற்செய்தியாளர்கள் என்ன பண்ணிருக்கணும்? பயிற்சி பெற்றிருக்கணும். ஒரு பைபிள் இல்லாம அந்த என்ன சொல்றது, கிறிஸ்தவ வாசனை இல்லாம இயேசு பெருமானுடைய நற்செய்தியை அறிவிக்க பழகி இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதா? இப்போ நற்செய்தியாளர்ன்றது நான் ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தோட போய் நான் அவருக்கு போய் நான் நற்செய்தி அறிவிச்சேன்னா அவர் நம்மளை என்ன நினைப்பாரு? மதம் மாற்ற வரணும்னு நினைப்பாரு. இயேசு பெருமான் மதம் மாற்ற சொல்லியிருக்காரா, மனம் மாற்ற சொல்லியிருக்காரா? மனம் மாற்ற சொல்லியிருக்கிறார். மதம் மாற்றத்தை இயேசு பெருமான் கடித்து கொடுக்கிறார். அப்ப மனமாற்றத்தை நாம சொல்லணும்னா அவன் உள்ள மாறணும். இப்ப அவன் உள்ள மாறணும்னா அவன் வடிவிலேயே போய் அவன் ஒரு திருக்குறள் விரும்பியா இருக்கிறான், திருக்குறள் படிச்சுட்டே இருக்கிறான். அவன் திருக்குறள்லயே என்ன சொல்லலாம்? நற்செய்தி சொல்லலாம். சொல்றதுக்கு இருக்கா? நிறைய இருக்கு. யார் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையில் அப்போ நம்ம எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சிருக்கணும்? படிச்சிருக்கணும். எல்லாத்தையும் படிச்சிருக்கணும். அவங்களுடைய பண்டிகை என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்க கோட்பாடு என்ன, அந்த பழமைவாதங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன, அவங்க எதில் அடிமையாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் முழுக்க நீங்கள் என்ன வச்சுக்கணும்? தெரிந்து வச்சிருந்தா தான் நம்ம அப்போ அதை சொல்ல முடியும். அவங்க வடிவிலேயே பவுல் அப்படிதான் செய்யறது. போய் அங்கே போனாரு, விக்கிரகங்கள் நிறைஞ்சிருக்கு, பலிபீடங்கள் நிறைஞ்சிருக்கு, போறாரு, எல்லாத்தையும் படிக்கிறாரு, பார்க்குறாரு. அங்கே ஒரு படிப்பு எழுதியிருக்கு, அறியப்படாத கடவுளுக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் என்ன பண்றாரு? அந்த வார்த்தையே வச்சு அவங்களுக்கு பதிலடி. இன்னைக்கு அந்த இயேசு பெருமானே அறியாத தேசம் இன்றைக்கு கிறிஸ்தவ தேசமா இருக்கு அந்த தேசம். அப்போ பவுலுடைய நிலை தான் நம்ம நற்செய்தி ஊழியத்தை நம்ம கையாளுறோம். எப்படி? என்ன அவங்களுடைய காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் போய் எல்லாருக்கும் எல்லாம் அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் அந்த நிலையில போய் அவங்க அன்னைய காலத்துல யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், நியாயப்பிரமாணம் உள்ளவனுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவன், இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல நான் சொல்றேன்னு சொல்றேன். பலவீனனுக்கு பலவீனம். இன்னைக்கு காலத்தில் யோசிச்சு பாரு. சைவனுக்கு சைவன், ஒரு வைணவனுக்கு வைணவன், பைபிள் இல்லாதவனுக்கு பைபிள் இல்லாமல், பைபிள் உள்ளவனுக்கு பைபிள்
பைபிள் உள்ளவங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப நீ பைபிளே என்ன செஞ்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், கற்று தேர்ந்திருக்கணும். அப்பதான் பைபிள் வழியில நிறைய அடிமையா கிடக்கலாம். பைபிள் தெரிஞ்சவன் நிறைய அடிமையா கிடக்கலாம், நீ பெரும்பாலும் அடிமையா கிடக்கலாம். அவனுக்கு நீ என்ன சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, நற்செய்தி சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அப்ப அவனுக்கு பைபிள் வழியா தான் சொல்லணும், எது கேட்டாலும் வசனம் கேட்பான். அப்ப அவனுக்கு எப்படி சொல்லணும், நீ பைபிள் வழியா தான் சொல்லணும். நீ அவனுக்கு பைபிள் இல்லாம எதையாவது ஒன்று சொன்னா இவங்க ஏதோ வேற ஆள் போட்டுருக்குன்னு நினைப்பான். அப்ப அவனுக்கு சொல்லும் போது பைபிள் வழியா சொல்லணும். பைபிள் இல்லாம ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு எப்படி சொல்லணும், பைபிள் இல்லாம சொல்லப்படணும். அப்போ எல்லா விஷயங்களும் நிறைய விஷயம் அகநிலையிலும் பலப்பட்டிருக்கணும், புறநிலையிலும் பலப்படணும். புறநிலையில பலப்பட்டிருக்குன்னா நான் எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும், அரசியல் தெரிஞ்சிருக்கணும், நிறைய அந்த மதம் காரியங்கள் எல்லாத்தையும் கற்று தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம போய் ஒருத்தவங்களை நற்செய்தியாளர் ஊழியத்துக்கு அதுதான் பயிற்சியா இருக்கணும். சரி, எல்லாருக்கும் எல்லாம் அந்த எல்லாருக்கும் எல்லாம் பண்ண அடிப்படை தகுதி என்ன? அடிப்படை தகுதி இருக்குல்ல, என்ன அடிப்படை? அன்பும் தாழ்மையும். நிறைய படிப்பு படிச்சிருக்கேன், நான் நிறைய பணம் வச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான இது இல்லை, எனக்கு தேவையில்லை. புறநிலையில எனக்கு தகுதி தேவையில்லை. எனக்கு என்ன அடிப்படை தகுதி? அன்பும் தாழ்மையும். எல்லாருக்கும் எல்லாமான அப்படின்னு சொன்னா அன்பும் தாழ்மையும் தான் எனக்கு அடிப்படை தகுதி. அதாவது அவங்க மேல நான் எப்படி இருக்கணும், இரக்க குணத்தோட நான் அவங்கள போய் பார்க்கணும். ஐயோ அறியாம இருக்கிறானே என்ற ஒரு என்ன செய்யணும், அன்பும் இரக்க குணத்தோட நம்ம போய் அவங்க இது பண்ணணும். நான் இப்படி பண்ற இது பண்ணக்கூடாது, நீ இது செய்யறது தப்பு, இதெல்லாம் நான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் அதிகார தொழிலோட இல்லாம நான் எப்படி இருக்கணும், அவர்களுக்கு தாழ்மை உள்ள அன்போடு இரக்க குணத்தோடு அவர்களுடைய ஆன்ம ரட்சிப்புக்காக என்னுடைய காரியங்கள் இருக்கு, என்னுடைய ஊழியம் இருக்கு. நான் சொல்றது வளர்ந்தா, நான் சொல்றது புரிஞ்சிச்சா? ஸோ அன்பும் தாழ்மையை அடிப்படையாக கொண்டுதான் நாம நற்செய்தி ஊழியத்தை செய்ய முடியும். நான் ஏன் ஊழியம் மற்ற ஊழியன்றனா அதை கம்பேர் பண்ண தான் நம்மளுக்கு புரியும். இப்படி ஊழியத்துக்கு போனா நீ இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும், இந்த டிகிரி வாங்கியிருக்கணும், இப்படி இந்த படிச்சிருக்கணும், இதை படிச்சாதான் இந்த ஊழியத்துக்கு நீ போய் ஆகணுங்கிறது ஒரு உலக நிலை இருக்கு. ஆனா நற்செய்தி ஊழியத்துக்கு அந்த தகுதி, படிப்பு தகுதி இல்லை, மாறா என்ன இருக்கணும், அன்பும் தாழ்மையும். அதுதான் ரொம்ப யாரா வேணா இருக்கு, அன்பும் தாழ்மையும் எல்லாருக்கும் எல்லாமான. சரி, அடுத்தது நம்ம ஊழிய படிநிலை. இயேசு பெருமான் பலியாகி இங்க 40 நாள் ஆளும் அவருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் காண்பித்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடைசி நேரத்தில் அவரு அந்த தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, என்னன்னு சொல்ற, இது இனிமேல் அவரு உருவத்துல வரமாட்டார், இனிமேல் பரிசுத்த ஆவியானவர் வரணும், உருவத்துல வரமாட்டார். அப்ப கடைசி நேரத்தில் சொல்றாரு என்னன்னு, நீங்க எல்லாரும் எங்கே இருங்க, எருசலேம்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைமுனை மட்டும் எனக்கு சாட்சிகளா இருக்கின்றது சொல்றாரு. அப்போ அவர் அந்த கடைசி நேரத்தில் அவர் சொன்ன வாக்கியம் ரொம்ப முக்கியம் தானே. அப்போ 4 நிலை சீஷர்களுக்கு சொல்றாரு. அப்போ 4 நிலைகளில் அவர் ஊழியத்தை படிநிலைகளாக பிரிக்கிறார். ஒன்று எருசலேம், இன்னொன்று எங்க, யூதேயா, அதோட பெரிய வட்டம், சமாரியா அதோட பெரிய வட்டம், அதுக்கப்புறம் பூமியின் கடைமுனை. இப்ப எருசலேம்ல யாரு, அந்த இடத்துல தான் அந்த பாடுகள் நடந்தது, சிலுவையில் அறையப்பட்டாங்க சீஷர்கள்லாம். அங்க இருக்கிற மக்களுக்கு பரபரப்பா எல்லா விஷயமும் தெரியும் தானே. அது அந்த இடத்துல இயேசு பெருமானுடைய ரட்சிப்பை சொல்றது ரொம்ப சுலபமா கஷ்டமா? இயேசு பெருமானே ரொம்ப ஈஸி தான், முதல் நிலை ஊழியம். அப்ப அது இன்னைய காலகட்டத்தில் பார்த்தா அது யாரு, உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில பேசுறது. இயேசு பெருமானே அறிவிச்சு ஒரு ரட்சிப்புக்குள்ள புதுசா வேற மாதிரி இருந்து ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பாரு. அவர் நற்செய்தி ஆளுன்னு விரும்புறாரு. அப்போ அவர் ஒரு ஊழியத்துக்கு வர்றாரு, அல்லது ஒரு ஏதோ ஒரு சபையில சேர்ந்து ஊழியர் செய்யணும்னு போறாருன்னா அவர் இப்போ எங்க போய் வெளியில பேசலாம்? ஃபர்ஸ்ட் அவங்க உறவினர்களுக்குள்ள பேசலாம், அவங்க நண்பர்களுக்குள்ள பேசலாம். அது முதல் நிலை. அவங்க யாரும் ஒன்றும் கஷ்டப்பட்டு போறது இல்லை. அவருக்கு நல்லா அவர் சொல்றதை கேட்டுட்டு அவருக்கு நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. அப்படிதான் அவர் முதல்ல என்ன சொல்றாரு,
இஸ்ரவேல் வீட்டார் இடத்தில் எதையும் எடுத்து போடக்கூடாது. போகும்போது பையாவது தடியாவது எதையும் எடுத்துட்டு போக வேண்டாம். பணத்தையாவது எதையும் எடுத்துட்டு போக வேண்டாம். முதல்ல போகும்போது யார்கிட்ட போ? இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு போங்க. போயிட்ட பிறகு அப்புறம் கேட்கிறாரு, நீங்க அனுப்பிச்சுனேன் எதுவும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. அப்போ நீ ஊழிய பழக்கம் எங்க ஏற்படணும்? முதல் நிலை ஊழிய உறவினர்கள் நண்பர்கள் இவங்ககிட்ட நீ என்ன செய்யலாம்? முதல் நிலை பழகலாம். அடுத்த ஸ்டேஜ் எது? யூதேயா. யூதேயானா வெறும் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு என்ன தெரியாது. ஆனா யாரை தெரியும்? இயேசு பெருமானை தெரியும். அவங்களுக்கு பைபிள் தெரியும். அப்போ நம்ம அவங்கள இடத்துல பேசுறது என்ன தெரியாது. ஆனா அவங்களுக்கு யாரை தெரியும்? நான் யாரை பேச போறேன்னு தெரியும். அப்ப அடுத்த நிலை, இரண்டாம் நிலை முடியும். கிறிஸ்தவர்கள் மத்தியில பேசுறது, பேசி அவங்களுக்கு அந்த ரட்சிப்பை அறிவிக்கிறது. பலியை இயேசு பெருமானின் உயிர் தெழுதலை ரட்சிப்பை அவங்களுக்கு அறிவிக்கிறது. இரண்டாம் நிலை யூதேயா. இப்ப சமாரியா அப்படின்னு சொன்னா அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த சமாரியா தேசத்தை அவங்க எப்படி பார்த்தாங்க? ஒரு இடைநிலையில தான் பார்த்தாங்க. அது குறைந்த அவங்களை விட புறஜாதி மக்கள்னு பார்த்தாங்க, எளிநிலைன்னு பார்த்தாங்க. ஆனா அந்த இடத்துல இயேசு பெருமான் போய் என்ன செஞ்சிருக்காரு? ஊழியம் செஞ்சு அந்த மக்கள் சொல்றாங்க, இயேசு பெருமான் நீர் உலக ரட்சகர் என்று நாங்கள் எங்கள் காதுகளிலே கேட்டோம்ன்றார். நாங்கள் நீ சொல்ற வாதனை எங்கள் காதுகளில் கேட்டு நீர் உலக ரட்சகர் என்று நாங்கள் என்ன செய்யறோம்? அறிவிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் யாரு தெரியும்? இயேசு பெருமானை தெரியும். அப்போ அவங்க யார்? விளிம்பு நிலை. இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க விளிம்பு நிலை மக்கள், மலைவாழ் மக்கள், இந்த சேரியில் இருக்கக்கூடியவங்க, படிக்காத பாமர மக்கள், மருத்துவமனையில் கஷ்டப்படுற மக்கள், இந்த மாதிரி ஒரு அதை செய்யறதுக்கு இன்னைக்கு ஊழியங்கள் இருக்கு. ஆனால் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. மருத்துவமனை ஊழியம் இந்த மாதிரி ஊழியம் செய்யறவங்களாம் இருக்காங்க. ஆனால் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அந்த ஊழியர்கள் கொஞ்சம் என்ன செய்யணும்? அது மூன்றாம் நிலை சமாரியா. நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதா? அங்க போகும்போது நம்ம எப்படி செய்யணும்? இப்போ இவங்க இந்த மருத்துவத்துல ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னா அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான், ரொம்ப வலியில இருக்கிறான், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான். இப்போ அவனுக்கு போனா அவன் நம்மள கஷ்டப்படுத்துவானா, இல்லை வேணான்னுவானா, அல்லது சரிப்பா ஜோம் பண்ணல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பானா? ஏன்னா அவனுக்கு வலியில இருக்கான். அதே மாதிரி இந்த கிராம மக்கள் சரி மக்கள் அவங்களும் ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்துல ஒரு வலியில தான் இருக்கிறாங்க. அவங்க உள்ள அளவுலையும் சரி பொருளாதார நிலையில அவங்க ஒரு வலியில தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம சொல்றது அவங்க என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அது மூன்றாம் நிலை ஊழியம். அது இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, குறைவா தான் இருக்கு. சரியா? நான்காம் நிலை ஊழியம் எங்க? பூமியின் கடைமுனை மட்டும் போய் சொல்லுங்க. இந்த கடைமுனை நான்காம் நிலை ஊழியம் இருக்கு பாரு, இதுதான் நற்செய்தி. நற்செய்தியாளர் அங்க யார் யார் இருப்பா? எல்லா ஆளுங்களும் இருப்பான். மத வெறியர்கள் இருப்பாங்க, சாதி வெறியர்கள் இருப்பாங்க, நாத்திகர்கள் இருப்பாங்க, இயேசு பெருமானை வெறுக்கிறவர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இயேசு பெருமான் சொன்னாலே இன்னைக்கு எத்தனை இடத்துல கொல்றாங்க பார்த்தீங்களா? பார்த்துக்கோங்களா? RSS எல்லாம் இருக்காங்க. அவங்க தான் இயேசு பெருமான் கிறிஸ்தவம்னாலே போச்சு கொள்ளுவான், ரத்த சிந்துலாம் முயற்சி செய்யறானா? அந்த நிலை மக்கள் இடத்துல போய் ஊழியம் செய்யறது தான் யாருக்கு ஊழியம்? நற்செய்தி. இயேசு பெருமான் அது சொல்லி நீங்கள் அங்க கடைமுறை மட்டும் எனக்கு என்ன இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீர்கள். அப்போ நீ ஏற்கனவே இருந்த அத்தனை பக்குவங்களும் உனக்கு இருக்கணும். இயேசு பெருமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை இருக்கணும். அவருடைய ஆவி என்னை வழி நடத்தணும். அவர் தான் எனக்கு தலைவராக இருக்கணும். நான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கணும். அவரை உயர்த்தி காண்பிக்கிற நிலை இருக்கணும். இழப்பு, துன்பம், தியாகம் இவைகள்லாம் நான் எப்படி இருக்கணும்? மகிழ்கிறவனா இருக்கணும். பணப்பற்று எனக்கு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாமா இருக்கும். இந்த நிலையிலாம் இருந்தா நீ எங்க போய் ஊழியம் செய்ய முடியும்? நான்காம் நிலையும் செய்யும். இந்த நிலையில குறைவு இருந்துச்சுன்னா, மேல இருக்கக்கூடிய நிலைவு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு தடுமாற்றம். இயேசு பெருமான் சொல்ற அறுப்போ குறைவு, அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு கட்டத்தில் நம்ம பொருத்தி பார்த்தோம்னா தெருக்கு தெரு சபைகள் ஊழியர்கள் நிறைய இருக்காங்களா இல்லையா? ஆனால் குறைவுங்கிறது எந்த இடத்துல தான் இருக்குது? இந்த நான்காம் நிலை ஊழியம் நற்செய்தியாளர்கள் தான் குறைவு. வாலிப பிள்ளைகள் தங்களை என்ன செய்யணும்? இணைக்கணும். வேலை செய்ய கூட உட்கார்ந்துருக்காங்க. ஒரு
கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கு இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடலாம். கடவுள் அவங்க இடத்துல பேசுறதா இருந்தா அவங்க இருதய கலவையை அவர் என்ன செய்வார், அவர் தருவார். நம்மளை தேடி ஓடி வருவோம், இல்லை அவர் தேடி எங்கேயாவது போவோம். உனக்கு கிடைக்கிற நேரம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் உனக்கு கிடைச்சா போதும். ஒரு காரில் பயணிக்கிற ஒரு பக்கத்தில் ஒரு டிரைவர் உட்காந்துருக்காருன்னா அவர்கிட்ட பேச்சு கொடுக்கலாம். சும்மா சொல்றேன். இப்போ வேலை செய்கிற இடத்துல அவன் கூட உட்காந்துருக்கான், வேலை ஆள் அவனுக்கு தெரியும் அவனுக்கு என்ன நிலையில் இருக்கிறான்னா அவனுக்கு ஏதோ நற்செய்தி அறிவிக்கும். இயேசு பெருமானுடைய பலியையும் அந்த ரட்சிப்பையும் அவருக்கு என்ன செய்யணும், அறிவிக்கும். இப்போ பூமி கடைமன்னா இங்கே நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு ஓடி போய் அங்கே போய் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. பூமியின் கடைமன்ன்றது மக்களுடைய அந்த நிலை. எல்லா மத வெறியர்கள்கிட்ட நீ சொல்லணும், மத தலைவர்களை போய் நீ சொல்லணும். நீ வந்த உள்ள வரும்போது நீ எந்த சாதின்னு கேட்குறாங்க நம்ம ஊரில். அது இந்த அவனுக்கு பிடிக்காத சாதி தான் போட்டு உள்ளே விட மாட்டான். அப்படிப்பட்ட சாதி வெறிகள் இருக்கிறாங்க இன்னைக்கு காலகட்டத்தில், இவ்வளோ வளர்ந்த காலங்களில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லணுமா, அவங்க ரட்சிக்கப்படாமல் அவங்க துன்பப்பட்டாங்கன்னா அந்த ரத்தப்பழி யார் மேலே வரும், நம்மகிட்ட தான் கேட்பார். நீ ஏடா போய் சொல்லணும்னா நமக்கு சொல்லிட்ட பிறகு அவன் எப்படியாவது போகிறான், நம்ம பழியை நம்ம கழிச்சிட்டோம், அவ்வளோதான். அப்பா நான் சொல்லிட்டேன்பா, அவன் கேட்கலன்னா அவர் பாடு அவன் பாடு. சொல்ல வேண்டிய கடமையை நம்ம என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். சொல்லலை உன் வாய்ப்பு கிடைச்சி நீ தவற விட்டுட்ட அப்படின்னா அது யார், அந்த கேள்வி அடுத்தது யார், நம்ம போய் நிற்கும் போது யார் கேட்பா, கேட்பாரு. இவ்வளோ பழக்கி வச்சுனப்பா உன்ன, நீ இவ்வளோ உனக்கு சொல்லி கொடுத்தனப்பா, ஏன்பா போல அப்படின்னு. இப்போ பர்னபான்ற ஒரு நபர் இருந்தார், அவர் யாரை இது பண்ணுறாரு, பவுலை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பர்னபா எங்கே போனார்ன்றது நம்மளுக்கு ரொம்ப தெரியல. ஆனால் பவுல் உலகத்தை கலக்கிற மாதிரி நம்மளுடைய செயல் அப்படி இருக்கும். யாரை பிடிக்கிறதோ யார் பவுலே என்னன்னு தெரியாது. ஆனால் நீ கடமையை நீ செஞ்சிரு. மீதி வேலை யார், ஊழியர் யாருடைய வேலை, அவர் வேலை அவர் செய்வார். அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். நீ செய்ய வேண்டிய இந்த வேலையை நீ செய். நற்செய்தியாளர்களுடைய வேலை எதுவோ அதை செய். உன்னை நீ தனித்தனியாக பக்குவப்படுத்து. அதுக்கு உண்டான காரியங்கள், அதுக்கு உண்டான நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம எங்கே போய் யார் இடத்துல பேசுகிறோமோ, எந்த நிலையில கோட்பாட்டில் கொள்கையில உறுதியா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதை நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு அதை எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். சரியா? சரி. இப்போ இந்த நிலை 4 நிலை ஊழியங்கள், 4 படிநிலைகளை இயேசு பெருமான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. 4ஆம் படிநிலை, அதாவது நற்செய்தியாளன் அப்படிங்கிறது எங்க போய் நம்ம பேசுறது, புறமத்தர்கள் மத்தியில மத வெறியர்கள், சாதி வெறியர்கள், இன்னும் அவங்க மேல பேசுறது தான் யாருடைய வேலை. இப்ப பெரும்பாலும் அப்படி இல்லை இருக்கா. ஊழியக்காரர்கள்லாம் அவங்க எங்க முதல் நிலையில இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா எங்க இருக்கிறாங்க, 2ஆம் நிலையில இருக்கிறாங்க. 3ஆம் நிலையிலிருந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அங்கங்க தங்களால் உள்ளத்துல ஏவன நிலையில போய் தனிப்பட்ட ஊழியத்துல போய் மருத்துவமனையில் போய் ஊழியம் செய்வாங்க. சும்மா என்ன கிராமத்துல போவாங்க, அப்படியே தான் இருக்கிறாங்க. சில சபைகள் இல்லை சில தனி நபர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேராக தான் இருக்காங்க. ஆனா இந்த நற்செய்தி ஊழியத்துக்கு ஆட்கள் இல்லை. ஆனா இயேசு பெருமான் ரொம்ப கவலையோட சொல்றாரு, அப்பா ஆட்கள் குறைவா இருக்குப்பா, அறுப்பு மிகுதியா இருக்குப்பா, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப நம்ம தான் என்ன செய்யணும், பலன் இருக்கும் போதே போயிருக்கணும். நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. இப்போ நான் எந்த படைமொழிக்கு போறது, ஆனா நான் என்ன செய்யலாம், ஆளை உருவாக்கணும். வாலிபத்தில் இருக்கும்போது நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு உண்டான உங்களுக்கு தேவையான எல்லா கையேடுகளையும் நான் உங்களுக்கு தரேன். சரியா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். அதான் நான் அதை வச்சு நான் என்ன செய்யக்கூடாது, பிசினஸ் பண்ண முடியாது. எனக்கு அவர் வெளிப்படுத்துறது இலவசமாக இல்லை. அப்ப நான் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி தான் கொடுக்கணும், இலவசமாக தான் கொடுக்கணும். இந்த நிலை நற்செய்தியாளர்களுக்கு தான் இந்த நிலை வரும். நம்ம அங்கே ஒரு ஊழியத்திற்கு போயிட்டு அங்கே ஜெபம் பண்ணுறோம், ஒரு அற்புதம் நடந்துச்சு, இல்லை ஏதாவது ஒன்றுச்சு, நம்ம ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம யாரும் இல்லை. நற்செய்தியாளர் இலவசமாக போயிட்டு இலவசம். அப்போதான் அவங்க மேலே நம்ம மேலே நம்பிக்கை வரும். இயேசு பெருமானே அவங்க எல்லாரும் வந்து எப்படி சேருவாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே சபைகளில் அந்த நாளில் எப்படி வந்து சேர்ந்தாங்களாம், எல்லாம் கும்பலாக வந்து சேர்ந்தாங்கல்ல, அந்த நிலை வரும். ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து அப்படி சேர்றதுக்கு மக்கள் பயப்படுறாங்க. ஏன் அந்த பயம் இருக்குது? அப்போ நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்குதுன்றது நம்ம புரிந்து கொள்ளும். நான் சொல்றது உங்களுக்கு வழங்குச்சா? அப்போ 4 படிநிலை ஊழியங்கள் இது. நற்செய்தியாளன்கிற இந்த ஊழியத்தை பற்றி நமக்கு ஓரளவுக்கு சரி. இதை நம்ம